பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனத்திலே பார்க்கும்போது, நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுமாயிருக்கிறோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜெயம் எப்படி வருகிறது என்றால், நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே வருகிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடுவது இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தோல்விகளை எல்லாம் மாற்றி நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிற ஒரு ஜெய கிறிஸ்துவாயிருக்கிறார். எனவே ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட உண்டு. நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் தந்து நம்மை நடத்துவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் முற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறதே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும் கர்த்தராலே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு ஜெய வாழ்க்கை வாழத்தக்கதாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. எல்லா தோல்விகளையும் மாற்றி ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.